மோசே எகிப்துக்கு கர்த்தர் அனுப்புகிறார். எதற்காய் அனுப்பினார் என்றால் ஜனத்தை மீட்டு எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வரும்படி. ஆண்டவர் மோசேட்டு சொல்லி அனுப்புறதே அதுதான். மோசே உன்னை கொண்டு நான் செய்வேன், நீ செய்ய போறது என் ஜனத்தை நீ வெளியில கொண்டு வருவ. மோசே தன் பலவீனங்களெல்லாம் வச்சு பார்க்கிறார். ஆண்டவரே, நான் இதற்கு எம்மாத்திரப்பா, என்னால் முடியாது, என்னால் பேசக்கூட முடியாது. அதனால ஆண்டவர் சொல்ல, நான் உன் வாயோடு இருந்து பேசுறேன், நான் உன் கூட இருக்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் பிடித்து நம்பி மோசே போறான். போன உடனே மோசே நினைச்சா முத நாளே எகிப்தின் ராஜா பார்வோன் எல்லாரையும் விட்டுருவான்னு. ஆனா விடல. நாளுக்கு நாள் இருதயம் கடினமாகுது. நாளுக்கு நாள் எகிப்தில் ஜனங்களுடைய பெருமூச்சு இன்னும் அதிகமாகுது. ஆனால் ஆமென், இருதயத்தின் கடினத்தை கண்டு ஆண்டவர் செய்கிறதை நிறுத்தவில்லை. ஒரு காரியத்தை அறிந்து கொண்டார்கள். ஆமென், நான் எகிப்தின் கீழே இருந்தாலும் பார்வோன் இருதயத்தின் கடினத்திற்குள் இருந்தாலும் என் தேவன் செய்ய நினைத்தது அது ஒரு நாளும் தடைபடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா மீட்டெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் அவர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம்.